இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 குட்டி பார்பி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒன்று, வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒன்று பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ட்ரெடிஷ்னல் டால் பண்ணுறேன். டால் இந்த மாதிரி குட்டி பேபி டால் வந்து ஷாப்ஸில் அவைலபிள் இருக்குது. இதை வாங்கிட்டு நம்ம வந்து ஏதாவது ஓல்டு சாரீஸில் இருக்கிற பார்டரை வந்து நம்ம ஸ்கர்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கூட கான்ட்ராஸ்ட் கலரை வந்து நம்ம வந்து டாப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேபியோட ஹேர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்து நான் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். பிளாக் கலர் உல்லன் த்ரெட்டை யூஸ் பண்ணி பேபி டாலுக்கு நம்ம வந்து ஹேர் வச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ட்ரெஸ் பார்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸ்கர்ட் போர்ஷனுக்கு நான் அந்த பார்டரை மட்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த பார்டரை மட்டும் எடுத்து மிஷின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் மாதிரி பிடிச்சி மிஷினில் ஸ்டிச் பண்ணி மேலே வந்து க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஜுவல்ஸ் டாலுக்கு மேலே ஜுவல்ஸ் போட்டு விட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். ஸ்டோன் செயின், பால் செயின் இது ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணி நான் வந்து நம்ம டாலை ஃபுல்லாகவே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு. ஹேரில் வந்து அந்த க்ளூ எல்லாமே கவர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒயிட் கலர் ஸ்டோனை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேரையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் டால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், ட்ரெடிஷ்னலாக வெஸ்டர்னாக இந்த 2 டாலில் எந்த டால் க்யூட்டாக இருக்குங்கிறதும் எனக்கு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் பாப்பாவை ரெடி பண்ண போகிறோம். அவங்க வந்து இன்னும் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹேர் வந்து ரியல் ஹேரே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் ஹேர் எதுவுமே பண்ணலை. ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேஸ் வந்து நம்ம எடுக்க போகிற நான் வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சு தான் இந்த டால் பண்ண போகிறேன். ஸோ நெட் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால பிங்க் கலரில் ஒரு கிளாத்தை ஃபஸ்ட்டு பேஸாக நான் யூஸ் பண்ணிட்டேன். ப்ளைனாக நெட் மட்டும் போட்டோம் அப்படின்னா டாலோட இன்னர் பார்ட்ஸ், அதாவது டாலோட உடம்பு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நான் வந்து மேலே ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிட்டு குட்டி இந்த சர்ஃபேஸ் நான் அந்த டால் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் வந்து நெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் மிஷின் ஸ்டிச் தான். எந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக நெட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கவுன் வந்து ஃப்ளஃபியாக தெரியும். ஒரே ஈவனாக ஒரே இடத்துலேயே வந்து மேலே மேலே க்ளூ வச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பண்ணோன்னா நமக்கு கவுன் வந்து இந்தளவுக்கு நல்லா புஃப்னு ஃப்ளஃபியாக இருக்கும். வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே அந்த நெக் போர்ஷனையும் ஆஷுவல் ஃபேப்ரிக்கோட ராயட்ஜையும் கவர் பண்ணிக்கிறதுக்காக கோல்டன் கலர் ஒரு கிளிட்டர் ரேஸ் நான் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன டால் அப்படிங்கிறதுனால இந்த சைஸே வந்து பெருசாகவே இருக்குது. அதனால் இது 2ஆக ஃபோல்ட் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நான் வந்து யூஸ் பண்ணி போகிறேன். இயர்ரிங்ஸுக்கு 2 ஜம்ப் ரிங்கை ஒன்றா ஜாயின் பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் ஜம்ப் ரிங்லேயே இயர்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுதான் நம்ம டாலோடைய ஃபைனல் லுக். நான் இதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல டெக்கரேஷன்ஸ். கவுன் மேலெல்லாம் ப்ளைனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கவுன் மேலே மட்டும் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து நம்ம 2 டாலோடைய ஃபைனல் அவுட். 2 டாலில் எந்த டால் க்யூட்டாக இருக்குங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.